ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 8/12/2020 வருடம் சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் பௌமவாரம். இன்று செவ்வாய் கிரகத்திலிருந்து செந்நிறமான காந்த அலைக்கதிர்கள் வீசக்கூடிய நாள். செவ்வாய் கிரகத்தினால் பலன்கள் நல்ல பலன்கள் நடக்கும். ஞானகீதை தொடர்கிறது. சந்தோஷம். சர்க்குருவே துணை. ஓம் அருள்மிகு ஸ்ரீ சர்க்குருவின் திருவடியிலே போற்றி 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 சரணம் சரணம். ஞானகீதை 1551. அமைதி என்பது ஈகத்தில் உயர்ந்தோர் விரும்புவது, அதுவே முடிந்த முடிவல்ல, அதற்கு அப்பால் ஏராளமான படிகள் உள்ளன. அவ்வளவும் மனிதனுக்கு தேவை. 1552. தெய்வம் தெளிந்து விளங்க நெக்கு உருகி வாடி வாடி உள்ளம் நைந்து பிதற்றலும் புலம்பலும் மூர்ச்சையற்ற நிலையும் கடந்து வீதி வழியே விரக்தியோடு செல்லும் நிலையும் அற்று சத்சங்கத்தில் திளைத்ததிலும் சாந்தமாய் சகுண பிரம்மத்தில் நிலைத்து இருத்தலிலும் கடந்து அந்த முத்தில் உலகையும் உறவையும் கடந்து உலக நியதி உலக நியதிகளுக்கு அப்பால் கடந்து வந்து ஏகத்தில் அநேகமாயிருக்கும் நிலையே உன்னதமானது. 1553. 1000 யானைகளையும் அறநொடியில் ஒரு எறும்பால் சட்டென விழுங்கிவிட முடியும். எறும்பிலும் இருக்கும் ஆத்மாவும் ஏனையினில் இருக்கும் ஆத்மாவும் ஒன்றே. இந்த ரகசியத்தை ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தால் தெளிவாக தெரியும். 1554. ஒரு சுண்டெலி ஆத்ம தரிசனம் பெற்றுவிட்டால் 100 சிங்கங்களின் அருகே சென்று என்ன செய்தி சுகமா என்று சாதாரணமாக கேட்க முடியும். ஆத்ம தரிசனத்தையும் ஆத்ம சக்தியையும் சொல்லி மாளாது. 1555. சித்ரூபமாக இருக்கும் சத்து அதுவை திருச்சிற்றம்பலம் இருக்கும் இடத்தால் உணர்ந்து கொள். சித்ரூபமாக இருக்கும் சத்து அதுவை திருச்சிற்றம்பலம் இருக்கும் இடத்தால் உணர்ந்து கொள். 1556. உன்னை ஒன்று கேட்கிறேன், நீ யாருக்கு சொந்தம், நீ யாருக்கு உரிமையோ அவரை உன்னால் காண முடிகிறதா? உனக்கு யார் சொந்தம்? சொந்தத்தை உண்மையில் நீ கண்டுள்ளாயா? உனக்கு சொந்தம் உண்டு, உனக்கு எல்லா சொந்தமும் ஒன்றே, அதுவே இறைவன் கடவுள். உன் ஆத்மா சிவம் சக்தி எல்லாமே ஒன்று.
இதை உன் சிந்தையில் ஏற்றிக்கொள், இறைவனை நோக்கிச் செல். ஆயிரத்தி 557 அதி தீவிர சாதகனுக்கு கடந்த கால வினையினால் நோய்கள் வரும். தான் வந்துள்ளதை அவருக்கும் கொஞ்ச காலம் அறிவிக்கும். பிறகு உபாதை இல்லாமல் அவருக்கும் தெரியாமல் தனக்கும் கொடுக்கப்பட்ட காலம் வரை அவருள் இருந்துவிட்டு காலம் முடிந்ததும் விலகிவிடும். 1558 இகத்தை விட்டு முற்றிலுமாக விலகி ஆத்ம தரிசனம் பெற்றவர்கள், சத்குரு தரிசனம் பெற்றவர்கள், ஆத்ம சாதகர்கள், தர்ம சிந்தனையோடு இருப்பவர்களின் தேக உபாதைகளை வாங்கி கொள்வார்கள். அவைகளை தாங்களே ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பார்கள். மற்றவர்கள் வினையை, நோயை தாங்கள் வாங்கிக் கொள்ளும் சக்தி இவர்களுக்கு உண்டு. 1559 ஒரு எட்டி செடிக்கு 5 ஆண்டுகள் வெள்ளக்கட்டியை பற்றி சத்திய நெறியோடு போதனை செய்து வந்தால் அதிலிருந்து வரும் எட்டிக்காய் இனிக்கும். நாகப்பாம்பின் குட்டிக்கு அன்பை பற்றி சொல்லி அதனிடம் தியானம் செய்தால் அது பெரிய பாம்பாக மாறிய பிறகு எல்லோரையும் அன்பாக நேசிக்கும். தீயை வளர்த்து அணைய விடாது அக்னி ஜபம் பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்து வந்தால் அக்னி சுடாது. வானத்திடம் மழை வேண்டி உணர்வோடு ஜபம் பல நாட்கள் செய்தால் வானம் மழையை கொடுக்கும். கர்ப்பிணி வலி தாங்க முடியாமல் துடியாய் துடிக்கும் போது சர்க்குரு தியானம் செய்தால் உடனே குழந்தை பிரசவமாகும். இவ்வளவும் முடியக்கூடியவை. ஆனால் மூடனையும் மூர்கனையும் காமுகனையும் கீழியல் மனிதர்களையும் திருத்துவது என்பது மிக சிரமமான காரியமாகும். 1560 ஞானிகளை அறிய ஞான நூலை திருப்பி 1000 தடவை பல படி அதை அருளியவனின் தவ சக்தி உன்னை காக்கும். அவர் தரிசனம் ஆசி உனக்கு கிடைக்கும். 1561 நீ சிரமத்தில் இருக்கும்போது 5 நிலை சுத்தியுடன் உன் சர்க்குருவுக்கோ உன் நெருங்கிய அவர்களுக்கோ அபயக் குரல் கொடுத்தால் நீ அழைப்பவர் எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் உன் குரல் அவர்கள் காதுகளில் கேட்கும். சப்த பிரம்மத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. 1562 சுத்த பிரம்ம ஞானிகள் தன் தாய் தந்தை தன் சீடர் தன் தலை சிறந்த பக்தர் போன்ற யாவருக்கும் சகுண பிரம்ம தரிசனம் காட்டி முக்தியளிக்கும் சக்தி பெற்றவர்களாவார்கள். 1563 ஈகத்திலுள்ள முதியவர் வாழ்வு கணக்கை புரட்டி பார்த்தால் அது வேதனை நிரம்பியதாகவும் தாளாத சுமையாகவும் இருக்கும். சுத்த பிரம்ம ஞானிகள் கடந்த காலத்தை புரட்டி இன்று வரை பார்த்தால்
ஆனந்தமாக இருக்கும். 1564 துன்மார்கர் என்று பேசி பேசி அவர்களை ஒதுக்குவதை விட அவர்களை சன்மார்கர்களாக்குவதே உத்தமரின் செயல். எத்தனை உத்தமர்கள் இந்த யுகத்தில் உள்ளனர். 1565 இந்த யுகத்தில் ஒரு சில சன்மார்கிகளிடமும் ஒரு சில நல்லோர்களிடமும் பண்டிதர்களிடமும் வெறுப்பும் செருக்கும் மிதமிஞ்சி கிடக்கிறது. 1566 இறைவன் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு, மற்ற வினைகளை பற்றி கவலையுறாதே, நிறைய பலனுண்டு. 1567 அமைதி நிம்மதி இந்த இரண்டையும் இகத்தோர் இக வாழ்வில் பெற போராடுகின்றனர். அவை கிடைக்காமல் இகத்தோர் ஆழ்துயர் கொள்ளுகின்றனர். அவைகளுக்காக பேயாய் அலைகின்றனர். வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே சத்தியம் தர்மம் நியாயம் சத்தியம் தர்மம் இறைவன் துணையோடு இப்பணிகளை செய்திருந்தால் இவை இரண்டும் தானாகவே கிடைக்கும். 1568 ஆத்ம சாதகர் சுத்த சாதகர் ஒரே நாளில் இவை இரண்டையும் சர்க்குருவின் நல்லாசியினால் அடைந்துவிட்டு அவைகளின் அடித்தளத்தின் மேல் சாதனையை தொடங்கி செல்கிறார்கள். 1569 உனக்கு வினவு, அதாவது பிராக்கெட்ல கருத்து, உனக்கு வினவு கருத்து எப்போது தெரிந்ததோ அந்த கணத்திலிருந்தே உனக்கு வினவு விழிப்பு வேண்டும். அது உனக்கு 60 வயதிலும் ஞாபகம் வர வேண்டும். நீ சிவத்திடம் கலக்கும் வரை ஞாபகம் வரும். இகத்தோருக்கு 4 வயதிற்கு மேல் ஞாபகம் வரும். ஞான விழிப்பு பிறக்கும் போதிலிருந்தே தொடங்கும். சுத்த பிரம்ம ஞானிக்கு அத்தகைய ஞாபகம் வரும். இக விழிப்பு 4 வயதிற்கு மேல் தொடங்கும். 1570 அமைதியும் நிம்மதியும் முதிர்ந்த காலத்தில் வேண்டுமானால் ஆரம்ப காலத்திலிருந்தே உன்னுள்ளிருந்து பகை வெறுப்பு பொறாமை மூன்றையும் நீக்கிவிடு, அறவே நீக்கிவிடு. 1571 ஞானவினை மட்டும் நாள் முழுவதும் செய்து ஓய்வெடுத்துக்கொள். அறிவிற்கும் அங்கத்திற்கும் நிறைய ஞான பணியை கொடுத்து நிரப்பு. பாராயணம் ஜபம் போன்ற நாதயோக படிகள் வேகமாக இறைவனிடம் அழைத்துச் செல்லும். 1572 எந்த மனிதன் உருவத்தையும் உன்னுள் பதிய வைத்துக் கொள்ளாதே. ஆரம்பத்தில் அது உனக்கு மிகவும் இனிப்பாக இருக்கும். போக போக வேதனையும் கொடுமையையும் அளிக்கும். 1573 இறைவன் திருவருள் உன் புண்ணிய சக்தி சத்தியம் தர்மம் யாவும் உன்னிடம் இருக்குமாயின் இகத்தில் நீ நல்ல வண்ணம் வாழலாம். 1574 உயர் மெய்ஞான பேரறிவும் பேருணர்வும் கலந்து இந்த இகத்தை பார். இகத்தில் காணும் சோகம் நீக்கப்பட்டு கண்களை மூடிக்கொண்டு காதுகளை கட்டிக்கொண்டு இறைவனை நோக்கி மாவேகம் மறை வேகத்தில் ஓடத் தொடங்குவாய். 1575 ஈகத்தின் அந்தம் தத்துவம் இறைவனை உணர வைப்பதாகும். 1576 நீ இறந்த பிறகு ஆத்மாவுடன் விதி சூக்கும தேகம் காரண தேகம் மகா காரண தேகம் யாவும் சென்றுவிடும். 3 தேகம் ஜபத்தால் தேகத்தில் இருந்து
நித்திய நீங்கிய பிறகு தேகம் விகாரப்படும், தேகத்தின் சீர்விலகும், அழகு குறையும். 1577. இதுவரையிலும் உனக்கு சாதகமாய் பணி செய்த தேகத்திலிருந்து எல்லா சூக்குமங்களும் வெளிவருகின்றன. தேகத்தை அனாதையாக விட்டு செல்கிறது. 1578. விதி என்பது உன் உடலில் இருந்து உயிர் பிரியும் வரைதான் பணி செய்கிறது என்று நினைக்காதே. தான் வீழ்ந்த தேகத்தை அக்னிக்கோ மண்ணிற்கோ அல்லது அதன் விருப்பப்படி பஞ்சபூதத்தில் மறைக்கப்படுவதும் விதியின் பணியாகும். 1579. உனக்கு கற்பனைக்கு எட்டாத மிக பெரிய ஆச்சரியமான செய்தி ஒன்றை வெளியிடுகிறேன். வெளியிருக்கிறதே, அந்த வெளியினுள் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வெளிகள் உள்ளன. ஒவ்வொரு வெளியிலும் விந்தையிலும் விந்தையான சக்திகள் உள்ளன. எல்லாம் மனிதனை விட பல ஆயிரம் மடங்கு ஆற்றலுடையது. பல அடுக்குகள் கொண்ட மாடி வீடுகள் கட்டி இருப்பது போன்று அது உள்ளது. 1580. நீ உன் சாதனையின் போது எல்லா வெளியினுள்ளும் சென்று பார்த்து அங்குள்ள சக்திகளோடு கலந்து வரலாம். 1581. இந்த வெளியினுள் ஆனந்த வெளியொன்று உள்ளது. இங்கு ஆனந்தம் உள்ளது. 1582. காரண வெளி, காரிய வெளி, சூக்கும வெளி, சித்வெளி, அகண்டாகார ஞான வெளி, இறுதியாக பரவெளி போன்ற வெளிகள் பல உள்ளன. 1583. கவலைகள் மனிதனிடம் அதிகமாக உள்ளது. கவலைகளுக்கு காரணம் மனிதனே. அவனவன் கவலைகளுக்கு அவனே பொறுப்பு. 1584. கவலைகளை மனிதனை அழிப்பதற்காக இறைவன் படைக்கவில்லை. 1585. மனிதனை உயர்த்தவே மனிதனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டுள்ளது கவலைகளால் வரும் நன்மைகள். 1586. மற்றவர்களின் வாழ்வில் அனாவசியமாக தலையிட்டு தொல்லை தருதலை நிறுத்திவிடுகிறது. 1587. தான் செய்தவைகளை நினைத்து உணர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. 1588. அகங்காரம் மமகாரம் நீங்குவதற்கு வழிகள் ஏற்படுகிறது. 1589. உடலில் தோன்றும் நோய்களை குணப்படுத்தும். 1590. இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று இயற்கை நியதிகளை வகுத்துள்ளது. அவைகளிலிருந்து விலகியவர்களை மீண்டும் அந்த நியதிக்குள் கொண்டு வந்து விடுகிறது. 1591. கவலைகள் மனிதனுக்கு பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்போடு வாழ வைக்கிறது. 1592. மனிதனை நல்லவனாக்குகிறது. 1593. ஆயுளை அதிகமாக்குகிறது. 1594. உண்மையையும் நியாயத்தையும் உணர செய்கிறது. தர்மம் செய்ய தூண்டுகிறது. 1595. சமூகத்தில் ஒருமைப்பாடு வளர்க்கிறது. 1596. கவலையே இல்லை என்றால் மனிதனின் ஆயுள் குறைந்துவிடும். இன்னும் பல 1597. கவலை என்றால் என்ன என்று கேட்கலாம். மனத்தையும் உடலையும் பாதித்து அள வைப்பது. 1598. கவலைகளை தாங்குவதற்கு உள்ள சக்தி மனிதனிடத்தில் உள்ளது. 1599. தாங்க முடியாத கவலைகள் சூழும்போது நீ மிகவும் பலமற்றவனாக இருக்கிறாய் என்று பொருள். 1600. நீ நிமிர்ந்து நின்றால் கவலைகளை குறைத்து கொள்ளலாம். தெளிவாயிரு, உன்னிடம் சத்தியம் இருக்குமேயானால்
கவலையில் ஏதும் செய்யாது. ஞானகீதை தொடரும். வணக்கம், வாழ்வளம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி. நன்றி.